திருச்சபை மக்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகளுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் என்று யாரை ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? சாத்தான், அவனுடைய கிரியைகள், பாதாளத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஆவிகள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் பாதாளத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஆவிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் ஒரு மாபெரும் எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆகவே தான் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவனும் பலத்த வல்லமையோடு எழும்பி திருச்சபைக்கு விரோதமாக யுத்தங்களை அவன் நடத்துகிறான். என்னால் சபையிலே தான் அந்த எழுப்புதல் உண்டாகி அது சமுதாயத்துக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை சாத்தானும் அறிந்திருக்கிறான். ஆகவே சபைக்கு விரோதமாய், சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு விரோதமாய், சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் இன்றைக்கு பலமாக எழும்புகிறான். ஒரு பக்கத்தில் அந்த தாக்குதல்கள், அந்த போராட்டங்களை பார்க்கும்போது சிலருக்குள்ளே பயமும் கலக்கமும் உண்டாகிறது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று. ஆகவே தான் தேவன் தன்னுடைய திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிப்பது இல்லை என்பதாக. சபை என்று வரும்போது பாருங்க, சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லித்தான் சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மந்தை, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். அது இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ எதிராளி, கர்த்தருக்கென்று ஒரு மந்தையும் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டமும் எழும்பும்போது சாத்தான் அதற்கு விரோதமாக எழும்புகிறான். அதனால் சபைக்கு ஒரு சத்துரு உண்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சத்துரு உண்டு. அதை குறித்து 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாய் இருக்கிற பிசாசானவன் என்று வேதத்தில் குறிப்பிடப்படுகிறார். உங்கள் எதிராளியாய் இருக்கிற பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவன், உலகம் முழுவதிலும் சுற்றித் திரிகிறவன். அப்போ சபைக்கு ஒரு எதிராளி உண்டு, விசுவாசிகளுக்கு ஒரு எதிராளி உண்டு, ஊழியர்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுகிற தேவ ஜனத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு எதிராளி உண்டு. அவன்தான் பொல்லாத சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறான். அவனைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தில் என்று புறப்பட்டு வருகிற இந்த பொல்லாத ஆவி, கடைசி காலத்திலே சங்கிலியால் கட்டப்பட்டு பாதாளத்திலே தள்ளப்பட போகிற அந்த சாத்தான், அவன் வந்து சபையை மேற்கொள்ளுவது இல்லை என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சபை என்பது என்ன என்றால் கட்டடம் அல்ல சபை. ஒரு அழகான கட்டடத்தை கட்டி 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஆலயம் கட்டி இருக்கிறோம், இதுதான் சபை என்றால் அந்த கட்டிடம் சபை அல்ல. எத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு கட்டடத்தை கட்டினாலும் அந்த கட்டிடம் சபை அல்ல. அது சபை கூடி வருகிற ஒரு இடம். சபை என்பது என்ன? அதற்குள்ளே கூடி வருகிற தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். சபைக்கு ஒரு அர்த்தம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களின் கூட்டம், அதுதான் சபை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதுதான் சபை என்பது. ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலிருந்து நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலக மக்கள் அப்படி செய்கிறாங்கன்னா அப்படி செய்தால் என்ன தப்பு என்று கேள்வி கேட்கக்கூடாது. உலக மக்களில் இருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசம், நடை உடை பாவனை வித்தியாசம். உலக மக்களைப் போல நம்ம நடந்து கொள்ள முடியாது. உலக நாகரிகத்தை நம்ம பின்பற்றி நடக்க முடியாது. வேத வசனத்தை தான் பின்பற்றி நடக்க வேண்டும்.
ஏனென்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து, உலக மக்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். அதுதான் திருச்சபை என்பதாக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட நாம் ஆண்டவரால் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு பிரித்தெடுக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? அவங்க தான் விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவள் என்ற வசனம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் ஒரு பரிசுத்த ஜனம், தேவனுடைய சொந்த ஜனம். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தின் மக்களைப் போல, உலகத்தில் வாழ்கிற சாதாரண மக்களைப் போல நீங்கள் இருக்க முடியாது. அதிலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சோசன் ஜெனரேஷன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றால் இயேசுவின் சந்ததி. நீங்கள் யார்? நாம் இயேசுவின் சந்ததி. அல்லேலூயா. யார் உங்களுடைய தகப்பன்? இயேசு நம்முடைய தகப்பன். ஒரு பக்கம் அவர் நமக்கு தகப்பன், இன்னொரு பக்கம் மூத்த சகோதரன், அவருடைய சந்ததி நாம். அப்படியானால் நாம் வித்தியாசமானவர்கள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், கிங்ஸ்லி பிரிஸ்ட்ஹுட். சாதாரண ஆசாரியர்கள் அல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அப்படி நாம் தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதி, ஹோலி பீப்புள், ஒரு பரிசுத்த ஜாதி, ஹோலி ஜெனரேஷன். நாம் சொன்னோம் பரிசுத்த ஜாதி. அதனால் தான் உலக மக்களைப் போல வாழ முடியாது. நாம் பரிசுத்தமுள்ள தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமுள்ள தேவனுடைய சந்ததி. ஆகவே தான் நாம் பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக மக்களைப் போல வாழ முடியாது, உலக மக்களைப் போல சிந்திக்க முடியாது, உலக மக்களைப் போல உடுத்த முடியாது, நாகரிகம் என்கிற பெயரிலே தேவனை துக்கப்படுத்துகிறபடி நடக்க முடியாது. நாம் பரிசுத்த ஜாதியாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு சொந்த ஜனம். நான் சொல்லலாம், நான் இயேசுவுக்கு சொந்த ஜனம், His own people. எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது! யோசித்து பாருங்க. நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டால், நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், நாங்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நாங்கள் இயேசுவனுடைய சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறோம். அவங்க அதுதான் சபை. சபை என்பது என்ன? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்போ ஒரு பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், அது கிறிஸ்துவின் மணவாட்டி, அதுதான் சபை. ஒரு இடத்துல கூடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, அந்த சபை. அப்போ அந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேவனுக்கு முக்கியமானவர்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்றால் என்ன அர்த்தம்? சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், என்னுடைய சொந்த ஜனம், எனக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதி. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, சாத்தான் உன்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஏன் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது? நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனுக்கு சொந்த ஜனம், இயேசுவுடைய சொந்த ஜனம், ஒரு பரிசுத்த ஜாதி, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். ஆகவே சாத்தானால் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்குரியது. ரட்சிக்கப்படாதவங்க இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க முடியாது.
ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதவங்க, பேருக்காக கிறிஸ்தவனாக வந்து போகிறவங்க இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு, அவருடைய சொந்த ஜனமாக பரிசுத்த ஜாதியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து, இது என்னுடைய ஜனம், என்னுடைய மந்தை, என்னுடைய மணவாட்டி, இவங்கெல்லாம் என்னுடைய பரிசுத்த ஜனோனி வைத்திருக்கிறதுனால இவங்க மூலமாக தான் எழுப்புதல் உண்டாக போகிறது. இவங்களை கொண்டு தான் உலகத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இவங்களை வச்சு தான் ஆண்டவர் தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்தியா முழுவதும் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்க போகிறார் என்பது சாத்தானுக்கும் தெரியும். ஆகவே தான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களுக்கு விரோதமாக அவன் எழும்புகிறான், வெள்ளம் போல எழும்புகிறான், இந்த யுத்தங்களை நடத்துகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். சாத்தானுடைய குறியே இந்த மாதிரி தெளிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மேலே தான். ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை பற்றி சாத்தான் குறி வைப்பானா? ஒரு குடிச்சிக்கிட்டு பீடி சிகரெட் பிடிச்சிக்கிட்டு சர்ச்சைகள் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு திருடனா கள்ளனா பேருக்காக நான் கிறிஸ்தவன் இருக்கிற ஆளை பற்றி சாத்தானுக்கு ஏதாவது அக்கறை உண்டா? அவன் சொல்லுவான், இவர் நம்ம ஆள், நமக்காக சர்ச்சைக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு வச்சிருப்பான். அதனால் அவங்களெல்லாம் தாக்க மாட்டான். சாத்தானுடைய குறி யார் மேலே? யார் யார் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்களோ, யார் யார் எழுப்புதலுக்கு பிரயாசப்படுறாங்களோ அவங்க தான் சாத்தானுடைய குறியில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு விசுவாசியாக வந்துட்டு ஆண்டவர்னு ரட்சித்தாரு, அபிஷேகித்தாரு, நான் என்ன கேட்டாலும் தருவார், ஆண்டவர் வேலை தாங்க, ஆண்டவரே கடன் பிரச்சனை மாற்றுங்க, ஆண்டவரே சுகந்தாங்க, என் பிள்ளைக்கு மார்க் கொடுங்க, என் பிள்ளைக்கு இந்த காலேஜில் இடம் கொடுங்க, என் கடன் பிரச்சனை மாற்றுங்க, இப்படி சுயநலமாகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்க விசுவாசியை பற்றி சாத்தானுக்கு கவலை கிடையாது. நல்லா அறிந்து கொள்ள, உங்களை பற்றி பிசாசுக்கு மைண்டே கிடையாது. இவளால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவ எப்போ வந்தாலும் என்ன ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், மார்க் கூடும், கடன் பிரச்சனை மாற்ற இப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் இப்படி தான் இருப்பான். இவனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் உங்களை சாத்தா ஒன்றுமே பண்ண மாட்டான். யார் நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்தியாவில் எழுப்புதல் வரணும், என் ஜனெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, சாத்தான் உங்களுக்கு விரோதமாக தான் எழும்புவான். நல்ல வேளை இதை சொல்லி கொடுத்தீங்க. இனிமேல் எழுப்புதலும் வேண்டாம், ஜெபமும் வேண்டாம், பேசாத நான் விசுவாசியாக இருந்துட்டு போகிறேன். எதுக்கு பிசாசோட வம்புன்னு நினைக்கிறீங்களா? யார் பிசாசுக்கு பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்க தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். யார் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு பிரச்சனையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க தான் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் கடைசி கால எழுப்புதல்ல உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வைத்திருக்கிறார். நீங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக போக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணி எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவளா இருந்தால் சாத்தான் உங்களை குறிவைக்கிறான் தாக்குவதற்கு. ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், அவன் என்னதான் குறிவைத்து தாக்கினாலும் அவன் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவ என்னதான் எழும்பினாலும் நம்ம மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ இதுல ரெண்டு காரியம் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரத்தில் 31, 32 வாசித்தீங்கன்னா, திரளான விசுவாசிகள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவளாக இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். முதல்ல ரட்சிக்கப்படும் போது அவங்கெல்லாம் யாரா மாறினாங்க? விசுவாசிகள் ஆனாங்க. விசுவாசிகள் இயேசுவை விசுவாசித்தாங்க, மனம் திரும்பிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. விசுவாசிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. விசுவாசிகள் எப்படி மாறிட்டாங்க? ஆமாம், 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசியாக இருந்தவங்க 6ஆம் அதிகாரம் வரும்போது எப்படி மாறிட்டாங்க? சீஷர்களாக மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இன்னும் விசுவாசிகளா இருக்கிறீங்களா, சீஷரா மாறிட்டீங்களா? யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்ன விசுவாசி இருந்தாள் அப்படின்னு பைபிள் இருக்கா? தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு சீஷி இருந்தால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷி இருந்தாள், சீஷியா மாறிட்டாள். அப்போ நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் சாத்தான் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டான். சீஷராக மாறிட்டாதான் உங்களை டார்கெட் பண்ணுவான். விசுவாசியாக இருப்பது வேறு, சீஷர்களாக இருப்பது வேறு. விசுவாசினா இயேசு விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு சுயநலமாக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சீஷர்கள்னா சிலுவை சுமக்கிறவங்களா இருப்பாங்க, இயேசுவை அறிவிக்கிறவங்களா இருப்பாங்க, மற்றவங்களாம் ரட்சிக்கப்பட ஆத்திரமாக ஊழியம் செய்கிறவங்களா இருப்பாங்க, ஆத்மாக்கள் இயேசுகளை வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க, இயேசுவை தான் முன்வைத்து நடப்பாங்க, இயேசுவின் அடிச்சுவட்டில் நடப்பாங்க, இயேசு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க, இயேசுவுக்காக நிந்தைகள் பாடுகள் அவமானம் வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு பின்பற்றுவாங்க. அவங்க தான் சீஷர்கள். நீங்கள் யார்? விசுவாசியா சீஷர்களா? இருவரை விசுவாசியாக இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி சீஷர்களாக மாறி ஆகணும், சீஷர்களாக மாறி ஆகணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சீஷர்களா இருக்கிறவங்கள தான் சாத்தான் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா உங்களால் தான் சாத்தானுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுகிறது. ஒரு ஆத்மாவை ரட்சப்புகளை நடத்துறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் பிடியில் இருக்கிற ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிட்டீங்க. அவனுக்கு ஒரு ஆத்மா இழப்பு. சாத்தானு சும்மா இருப்பானா? என் ஆத்மாவை கொண்டு போயிட்டாளே இவன், என் ஆத்மாவை கொண்டு போயிட்டானே இவன், உங்கள் மேலே கோபத்தோடு எழும்புவான். எந்த சபை ஆத்மாதாயம் பண்ணுதோ, எந்த சபை இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் நடத்துகிறதோ, அந்த சபைக்கு விரோதமாகத்தான் சாத்தான் எழும்புவான். அந்த சபைக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. சாத்தான் எழும்புவான், உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நீங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய வேண்டும், எழுப்புதலுக்காய் பிரயாசப்பட வேண்டும், எழுப்புதலுக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், எழுப்புதல பணியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு ஜெபக்குழுவை நடத்தலாம், ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்யலாம், ஒரு வாலிபர் ஊழியத்தை செய்யலாம், ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை வழிநடத்துகிறவர்களாய், ஜெபம் நடத்துகிறவர்களாய், எழுப்புதல் தரிசனம் உள்ளவர்களாய், இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அவங்க தான் சீஷர்கள். அல்லேலூயா. இருவரை எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா இந்த முகாம் முடிஞ்ச போன உடனே முதல்ல ஒரு ஊழி ஆரம்பிச்சிடணும். ஒரு ஜெப ஊழி ஆரம்பிங்க, ஒரு சிறுவர் ஊழி ஆரம்பிங்க, ஒரு வாலிபர் ஊழி ஆரம்பிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன ஊழியத்தை கர்த்தருக்காக செய்ய முடியும், ஆத்துமாக்களை எப்படி ஆண்டவரிடத்தில் வழி நடத்த முடியும் என்று ஏதாவது ஒரு விதத்தில் ஆத்துமாக்களை வழி நடத்த எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக மாறணும். ஆமென். அப்படி செய்தீங்கன்னா சாத்தான் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அது என்ன அர்த்தம்? சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சாத்தானை மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் பாதாளத்தை மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அவனால் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் அவனை ஜெயிப்பீர்கள், நீங்கள் அவனை மேற்கொள்ளுவீர்கள். இந்த கூட்டம் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு கூட்டம், சாத்தானை மேற்கொள்ளுகிற ஒரு கூட்டம், பிசாசுக்கு சவால் விடுகிற ஒரு கூட்டம், சாத்தானை விரட்டுகிற ஒரு கூட்டம், அவனுடைய வல்லமைகளை முறிக்கிற ஒரு கூட்டம். நீங்கள் அவனை மேற்கொள்ளுவீர்கள். அதான் வாக்குத்தத்தம். சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள முடியாது என்றால் என்ன அர்த்தம்? நீங்க அவனை மேற்கொள்ளுவீங்க, நீங்க அவனை ஜெயிப்பீங்க. அதாவது அர்த்தம். அல்லேலூயா. சாத்தான் நம்முடைய சத்துரு என்று சொன்னால் நம்முடைய பகைஞ்சன், நம்மளுக்கு விரோதி, நமக்கு விரோதமாக எழும்புகிறவன், நம்முடைய எதிராளி என்று வேதம் சொல்லுகிறது. எதிராளி என்று சொன்னால் அவன் சும்மா இருப்பானா? எதிராளினாலே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்தியா நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்தாலும் நம்ம எல்லையில் இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சீனா சும்மா இருப்பானா? ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். அருணாச்சல பிரதேஷ் எங்களுக்கு சொந்தம்ன்றான் சீனா, நம்ம நாட்டுக்கு சொந்தமான மாநிலத்தை எங்களுக்கு சொந்தம் அப்படின்றான். இமயமலையில் ஒரு பகுதிகளை உள்ள நுழைஞ்சு எங்கே இடம் அப்படின்னு ஆர்மி அனுப்புகிறான்.
இந்த பக்கம் பாகிஸ்தானை பாருங்கள், காஷ்மீரில் இந்த பகுதி எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று எதிராளின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானா சாத்தான்? எத்தனை பேர் சொல்லுங்கள், சாத்தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் பிரதர் அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் யுத்தம் பண்ணுவான், நமக்கு விரோதமாய் போராடுவான். அதனால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும்போது ஒரு அழகான சத்தியம் சொல்லப்பட வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு யுத்தம் உண்டு. போராட்டம் என்பது யுத்தம் நமக்கு உண்டு. சாத்தான் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவான், சபைக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுக்கு என்று ஏதாவது செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய், சீஷர்களுக்கு விரோதமாய் சாத்தான் யுத்தம் பண்ணுவான். நமக்கு யுத்தம் உண்டு. நம்ம எங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறார்? எப்போ நீங்கள் சீஷனாய் ஒப்பு கொடுத்தீங்களோ யுத்த களத்துக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார், யுத்த வீராங்கனையாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். நம்ம யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என்னால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் தன்னுடைய சேனையோடு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எழும்பி இருக்கிறான். சபைக்கு விரோதமாய், எழுப்புதலுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் சாத்தான் தன் சேனையோடு யுத்தம் பண்ண எழும்பி நிற்கிறான். ஆகவே நாம் எப்பொழுது சீஷர்களாய் மாறுகிறோமோ யுத்த களத்துக்குள்ளே வந்து விட்டோம் என்று அர்த்தம். 42 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி கொண்டு வந்து 44 வருஷமாகிவிட்டார். 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து தான் இயேசு விடுக்கிறார், ஊழியத்தை கொடுத்தார். எப்போ நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு ஆரம்பித்த யுத்தம் 44 வருஷமாக யுத்தம் முடியவே இல்லை. யுத்தம் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. இன்னும் யுத்தம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறாரு. யுத்தம் முடியவே இல்லை. சாகும் மறைக்கும் அந்த யுத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் சாத்தானுடைய எல்லைகளை நம்ம சுதந்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வே கிடையாது. ஒரு சீஷனுக்கு ஓய்வே கிடையாது. ஒவ்வொரு நாளும் யுத்தம், ஒவ்வொரு காரியத்திலும் யுத்தம். என்றால் எதிராளியாக பிசாசு தன்னுடைய சேனையோடு நின்று கொண்டிருக்கிறான். அவனோடு யுத்தம் பண்ணத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். கண்ணுக்கு தெரியாத எதிராளியோடு நம்முடைய யுத்தம். கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல, மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் நம்முடைய விரோதிகள் அல்ல. அவர்களுக்கு பின்னால் மறைந்து நின்று செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், அவனுடைய கிரியைகள், சாத்தானுடைய சேனை, பாதாளத்தின் வாசல்கள், அவைகள் தான் எழும்பி நிற்கிறது. அதோடு நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாகு மறைக்கு யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். இந்த போராட்டத்தின் வழியாகத்தான் நம்ம கடந்து போய் ஆகணும். இதை மனசில் நல்லா வைத்து கொள்ளணும். யுத்தம் ஒரு நாள் கூட முடியலை. 44 வருஷமாக கர்த்தர் ஊழியத்தில் நடத்துகிற மகனே, இத்தனை வருஷம் யுத்தம் பண்ணியாச்சு, இன்னும் யுத்தம் வேண்டாம் அமைதியாருன்னு சொன்னதே கிடையாது. யுத்தம் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். ஏன்னா சீக்கிரத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. சாத்தானுடைய வல்லமை முறியடிக்கப்படணும். யுத்தம் இப்போ தீவிரமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தை விட இப்ப யுத்தமும் எதிர்ப்புகளும் நெருக்கங்களும் தீவிரமாக இருக்கிறது. யுத்த களத்திலே தான் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஊழியம் செய்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, சின்ன ஜெப கூட்டமோ ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டமோ, இயேசுவுக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் யுத்தம் பண்ண எழும்புவான். யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருப்பான். யுத்த களத்தில் இருக்கிறீங்க என்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். அவன் எப்படி யுத்தம் பண்ணா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஒரு சிங்கம் அப்படியே கர்ஜித்து சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கொண்டீங்க, சிங்கம் அப்படியே கர்ஜித்த முன்னால என்னன்னா எப்படி இருக்கும்? கை கால்லாம் நடுங்கிறோம் இல்லை? அது மாதிரி
அப்படியே சிங்கத்தை பார்த்தோன்னே கை காலம் நடுங்கிற பயந்துருவீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சிங்கம் மாதிரி ஒருத்த முகமூடி அணிஞ்சு சத்தம் போடுறான்னு தெரிஞ்சிட்டான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? தமாசா இருக்கும். ஓய், நீ தான் பயமுறுத்தினியா? நான் என்னதான் உண்மையான சிங்கன்னு பயந்துட்டேன். பிசாசு அப்படித்தான், சிங்கம் போல. சிங்கம்னு வேதம் சொல்லலை, சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு பிசாசு சுற்றி தெரிகிறான். அவன் கர்ச்சிக்கிறால நீ பார்சல, நீ தானா? நான் என்னவோ பெரிய ஆளாகன்னு பயந்துட்டேன். யூதா கோத்திரத்தின் உண்மையான சிங்கம் இங்க இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொன்னா பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை காட்டில் அவன் சிங்கம் போல பயப்படுத்துகிறவன், வேஷம் போட்டு தெரிகிறவன், சிங்கம் போல ஏமாற்றி கொண்டு மக்களை பயப்படுத்தி சபையை பாழாக்கி விடலாம், ஊழியத்தை முடக்கி விடலாம், சீஷர்களை முடக்கி விடலாம் என்று சிங்கம் போல வேஷம் போட்டு கொண்டு கர்ச்சித்து கொண்டிருக்கிறவன். ஆனால் உண்மையான சிங்கம் நமக்குள் இருக்கிறார். யூதா கோத்திரத்தின் சிங்கம், சாத்தானின் தலையை மிதித்த சிங்கம், பிசாசை காலின்களை நசிக்கிற சிங்கம் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவேதான் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளுவதில்லை, சாத்தான் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. அவன் யுத்தம் பண்ணலாம், நாம் தான் ஜெயம் எடுக்கிறவர்கள். அதான் வாக்கு தத்தம், அதான் வாக்கு தத்தம். பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. அவன் சிங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறான், அவ்வளவுதான். வேஷம் போட்டான் நீ தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன வரும்? தமாசா இருக்குல்ல. பிசாசை பார்த்தா தமாசா இருக்கு, பாவம். என்னன்னோ ஏமாத்தி பார்க்க, பயமுறுத்தி பார்க்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. குரங்கு மாதிரி வர்றான், சிங்கம் மாதிரி வர்றான், பாம்பு மாதிரி வர்றான், சீறிக்கிட்டு வர்றான். நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவர் பெரியவர், உன் தலையை மிதித்தவர். சும்மா பயமுறுத்தி பார்ப்பான், புசு புசுன்னு தூரத்தில் இருந்து, பாம்பு மாதிரி தொட முடியாது. பாம்பின் தலையை மிதித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனுடைய தலையை மிதித்து நசிக்கிற ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, உன்னை மேற்கொள்ளாது. அவன் யுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பான், யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா உனக்கு தான் வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் சாத்தான் என்னென்னோ பண்ணி பார்த்தான், பயமுறுத்தி பார்த்தான், மிரட்டி பார்த்தான், ஜெயிலில் போடுவேன்னா, கைதி பண்ணுன்னா, அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ண, ஒன்றும் பாட்சா பலிக்கலை. இது வரைக்கும் அவன் நினைச்ச ஒன்றும் நடக்கலை. அவன் தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்தவன். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முடக்கலான்னு நினைக்கிறான், முடக்க முடியல. அவ்வளவுதான் அவனுடைய வல்லமை, அவன் அவ்வளவுதான். நீங்க அவனை சரியா அறிந்து கொண்ட அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இந்த பிசாசை எதிர்க்க நாம் சீஷர்கள், தேவ பிள்ளைகள் திராணி உள்ளவர்களா இருக்கணுமா? அதான் ரொம்ப கவனம். யுத்த களத்தில் நம்ம இறங்கிட்டோம், நம்ம ஒரு யுத்த களத்துக்குள்ள நிற்கிறோம், எதிராளியாக பிசாசின் சேனைக்கு முன்னால நிற்கிறோம்னு சொன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும். அப்போ எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 3 இடத்துல நல்ல பைபிள் வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் என்ற பிராக்டிக்கலா இவங்க யுத்தத்தை சொல்லி கொடுத்து, சாத்தா எங்க யுத்தம் பண்ணுவான், இவங்க எப்படி ஜெயிக்கணுன்றதை இவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் என்ற பேசினார். அதுதான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு நிற்கிறேன். ஒரு பிரசங்கத்தை பண்ண நினைக்காருங்க, உங்கள் லைஃபை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சத்துருவை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஜெயம் எடுக்க போறீங்க, இன்னைக்கு அவனை ஓட ஓட விரட்ட போறீங்க. அதுக்கு வேத வசனத்தின் சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் முதல்ல நீங்கள் யார், தேவன் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், உங்களை எதிராளி யார், அவன் மேலே கர்த்தர் நமக்கு என்ன ஜெயம் கொடுத்திருக்கிறார், அதை முதல்ல உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார். இந்த சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். இதில் நீங்கள் 3 இடத்துல வேத வசனத்தை கவனிச்சிங்கன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவனை சாத்தானை எதிர்க்கிறதற்கு நீங்கள் அவனை எதிர்க்கணும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. 11ஆம் வசனம் வாசிங்க, எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க
திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. முதல்ல எதிர்த்து நிற்க திராணி அப்படின்னா பிசாசை எதிர்க்கணும், எதிராளியை நம்ம எதிர்க்கணும், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சாத்தானை நம்ம எதிர்க்கணும். யாக்கோபு 4:7 பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு. எப்போ அவன் ஓடி போவான்னா, நீங்க எதிர்த்து நின்றானா ஓடி போவான். நீங்க எதிர்க்கணும், முதல் அறிந்து கொள்ளுங்க. 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கட்சிக்கிற சிங்க மாதிரி அவன் சுத்தி தெரிகிறான், நீங்களோ விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 3 இடத்திலேயும் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறாரு. யாக்கோபு சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தில் இந்த 3 அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க பிசாசை எதிர்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க எதிர்க்கணும், எல்லாரும் சொல்லுங்க எதிர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம எதிர்க்கணும், எதிர்த்தால் தான் ஜெயிக்க முடியும், எதிர்த்தால் தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அப்ப 3 இடத்துல சொல்லப்பட்ட எதிர்த்து நில்லுங்க, அதை விரட்டுங்க, எதிர்த்து துரத்துங்க என்பதாய் வேதம் சொல்லுகிறார். அப்போ சாத்தானை எதிர்த்து நம்ம மேற்கொள்ளணுமா? அப்பதான் மேற்கொள்ள முடியும். நீங்க எதிர்த்து நின்றாதான் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. கோலியாத் அப்படியே சத்தம் போடுறான், பெரிய உருவம், எவ்வளவு பெரிய ஆள, ராட்சதன். அவன் உருவத்தை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. யுத்த வீரர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் படையில் இருந்த போதிலும் அவனை போய் எதிர்த்தனுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அவன் சத்தம் போடுறான், பயப்படுறான், 40 நாள் நிந்திக்கிறான், பரிகாசம் பண்ணுகிறான். எதிர்த்து போறதுக்கு யாருமே இல்லை. யாராவது எதிர்த்த போனா தானே கர்த்தர் ஜெயம் கொடுக்க முடியும். நீ யுத்தம் பண்ணாம ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் தன்னால அழிச்சு போட மாட்டாரு. ஒரு ஆள் எதிர்த்து போனோம், தேவ சேனையில நின்று யுத்தம் பண்ண. இங்க ஒரு எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, நேரடியா யுத்தம் பண்ணுவதற்கு தைரியம் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், ஒரு தாவீதை கொண்டு வர்றார், அவனை ட்ரெயின் பண்ணிட்டார். ஏற்கனவே சிங்கம் கரடிக்கிட்ட ட்ரெயின் பண்ணிட்டார், ஆயத்தப்படுத்திட்டார். அவருக்கு தெரியும் ஒரு கோலியாத்துக்கு முன்னால போய் நிற்கணும்ப்பா நீன்னு சொல்லி ஆண்டவர் சிங்கத்துக்கு முன்னால் விட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டார், கரடிக்கு முன்னால் விட்டு பயிற்சி கொடுத்துட்டார், ரெண்டையும் வீழ்த்த வச்சுட்டார். இப்போ தாவீதுக்குள்ள பெரிய தைரியம், கர்த்தர் என் கூட இந்த சிங்க என்ன கரடி என்ன எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லி அவன் பார்க்குறான். ராட்சதன் நிற்கிறான். அவனை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்களா? தாவீது சொல்ல, இவனை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க, நான் போகிறேன், ஐ வில் கோ அண்ட் ஃபைட் வித் ஹிம், நான் போய் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆண்டவருக்கு அப்படி ஒரு ஆள் தேவை. யுத்தம் பண்ணுவதற்கு முன்னணியில் போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அவங்கள வச்சுதான் அவர் எதிராளியை வீழ்த்த முடியும். சாத்தானை வீழ்த்த வேண்டுமானால் யுத்த களத்துக்குள்ளே விசுவாசிகள் இறங்கணும். அல்லேலூயா. ஊழியர்கள் யுத்த களத்துக்குள்ளே இருக்கிற உணர்வோடு செயல்படணும். சீஷர்கள் யுத்த களத்துக்குள்ள இறங்கணும். அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். நம் யுத்த களத்தில் நிற்கிறோம், எதிராளியாக பிசாசு அவன் கூட்டத்தோடு நிற்கிறான். இந்த உணர்வோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும். அல்லேலூயா. அப்போ அவனை எதிர்க்கணும், மேற்கொள்ளணும். அப்போ அந்த சாத்தானை எதிர்க்கும் போது வசனம் அழகாய் சொல்லுகிறாரு. எபேசியர் 6:11 பாருங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படின்னு சொல்லப்படலை. ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? பிசாசின், எல்லாரும் சொல்லுங்க, பிசாசின் தந்திரங்கள். அல்லேலூயா. அப்ப பிசாசு யுத்தம் பண்ண வரும்போது, உங்க வீட்டுக்கு யுத்தம் பண்ண வரான்னு வைங்க, அப்படியே 2 கொம்பு வச்சுக்கிட்டு பெரிய வால் வச்சுக்கிட்டு சின்ன சண்டைகளை சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி உன் குடும்பத்தில் உங்களோட யுத்தம் பண்ண வந்தேன்னு வருவானா? அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். நல்ல அறிந்து கொள்ளுங்க, பிசாசின் தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள். அவன் ஏமாற்றுகிறவன். ஏவாள்கிட்ட வரும்போது எப்படி வந்தான்? ஒரு பாம்பு, அழகான ஒரு பாம்பாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பேசுது. ஏவாள்கிட்ட பேசினோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆறாம் எங்கேயோ போயிட்டா, இவன் தனிமையாக இருந்தபோது பேசின உடனே எனக்கு துணைக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டு அப்படின்னு தந்திரமாக பேசி, அழகாக பேசி, வஞ்சித்து விளத்தட்டிட்டான். அதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தான் நேரடியாக நான் பிசாசு வந்திருக்கிறேன், சாத்தான் வந்திருக்கிறேன், உன்னை சோதிக்க வந்திருக்கிறேன், உன்னுடைய யுத்தமண்ண வந்திருக்கிறேன்னு சொல்லவே மாட்டான். முதல்ல அறிந்து கொள்ளுங்க. அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு.
ஐயோ அவன் தந்திரமாக வருவான்னா எப்படிங்க அவனை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்ப சாத்தானை குறித்து எழுதும் போது பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்க, விழிப்பாயிருங்கள். சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். என்னுடைய சீஷர்களே, என் பிள்ளைகளே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, விழிப்பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். அவன் தந்திரமாய் வஞ்சிக்கும்படி செயல்படுகிறான். அதனால நீங்க விழிப்பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க என்று ஆண்டவர் எழுதுகிறார். நமக்கு அப்ப என்னது வேணும்? எல்லாரும் சொல்லுங்க, தெளிந்த புத்தி வேணும். சொல்லுங்க, தெளிந்த புத்தி வேணும். கவனம், கவனம், கவனம். தேவ பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிறவங்க, சீஷர்கள் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணும். 2வது விழிப்பா இருக்கணுமா? தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா ராத்திரி தூங்கக்கூடாதுன்னு அர்த்தமா? ஆவியில விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில விழிப்பா இருந்தா வருகிறவன் பிசாசா சாதாரண மனிதனா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியில விழிப்பாருங்க, ஆவியில விழிப்பாருங்க. ஒரு நாள் நாங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்க ஜெபக்குழுவாய் ஆரம்ப காலத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து கொண்டு திடீர்னு இடையில ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்று முழங்கால் போட்டாங்க. எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. நாங்கள் ஜெபிக்கிறது கேள்விப்பட்டு உள்ள வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது ஜெப குறிப்பு கொடுத்து தேசத்துக்கு ஜெபிச்சா அவங்க வேற ஒன்றுக்கு ஜெபிக்கிறாங்க, வேற ஒன்றுக்கு ஜெபிக்கிறாங்க. ஆவி ஒத்து போக மாட்டேங்குது. ஆவியில் ஸ்ட்ரகிள். என்னடா நம்ம ஒரு மனமாக ஜெபிச்ச திடீர்னு குழப்பமா இருக்குன்னா அந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் வர சொல்லுது. நாங்கள் இந்தியாவுக்கு ஜெபிச்சு கொண்டிருந்தா சம்பந்தம் இல்லாத தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுது. ஊழியக்காரின் இவர் வந்து உட்கார்ந்துருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் அப்படியே ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், மகனை பிசாசு தந்திரமாக உள்ள நுழைஞ்சிருக்கிறான். இரு பிசாசின் ஆவி, உங்களுடைய ஜெபத்தை தடுக்க வந்திருக்கிற ஆவி, விழிப்புள்ளவனாயிரு. அப்போ எல்லாருக்கும் எப்படி தெரியப்படுத்துறது? ஜெபத்தை நிறுத்தி அப்படி சொல்லிடுறதா பார்த்தா ஆண்டவர் சொன்னார், விழிப்பார்ந்து செயல்படுனார். நான் சொன்ன உடனே ஒரு பாட்டு ஆரம்பி, சத்துரு சோதித்திட தேவ உத்தருடன் வருவான்னு பாட்ட ஆரம்பிச்சேன் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓ இது பிசாசு, அதனால இது சரியான ஆவி கிடையாது, ஏமாத்துகிற ஆவி, தீர்க்க தரிசனம் சொல்லி ஏமாத்த வந்திருக்கிற பிசாசு. அந்த பாட்டை பாடினவுடனே அந்த தீர்க்க தரிசனம் நின்று போச்சு, அந்த அம்மாவுடைய ஜெபம் நின்று போச்சு, கர்த்தரை முடக்கி போட்டு விட்டார். விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரன் என்கிற பெயரிலே தவறான உபதேசத்தை பிசாசு கொண்டு வருவான். கடைசி காலத்தில் எழுப்புதலை தடுக்கும்படி ஊழியக்காரன் என்கிற பெயரில் புதிய புதிய உபதேசங்களை வசனத்தில் இன்று கொண்டு வருவான். நீங்க நான் விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணும், டிசைன் பண்ண தெரியணும். இது கர்த்தருடைய ஆவியானவரா, இது வஞ்சிக்கிற ஆவியா, இந்த வசனத்தை சொல்லுவது ஆவியானவரா அல்லது வஞ்சிக்கிற பிசாசின் ஆவியா? இயேசுவின் பெயரை சொல்லிதான் தீர்க்க தரிசனம் வரும். இயேசுவின் பெயரை சொல்லிதான் வசனத்தை சொல்லுவாங்க. இயேசுவின் பெயரை சொல்லிதான் பிரசங்க பண்ணிக்கிட்டு தவறான உபதேசத்தை கொண்டு வருவார்கள். விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் விழிப்பா இருக்க கிருபை தாரும், தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்க கிருபை தாரும். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். சில நாள் பார்க்க ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரும்பாங்க, முன்ன பின்னே தெரியாது. என் அறையில் ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியக்காரர், நம்ம அசட்டை பண்ண கூட சரி வரட்டும் அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே வரும்போது பைபிளோடு தான் வருவார். அவரை பார்த்த உடனே ஆவியானவர் சொல்லுவார், மகனே ரொம்ப கேர்ஃபுல்லாரு, அலர்ட் பண்ணிடுவார் ஆவியானவர். மகனே ஜாக்கிரதையாரு, வருகிறவனை குறித்து ஜாக்கிரதையாரு. அவர் ஒன்று உட்கார்ந்து சொல்லுவார், பிரதர் உங்களை மாதிரி யார் பிரதர் ஊழியம் செய்கிறா? இந்த மாதிரி ஊழியம் யாருமே செய்யலை பிரதர். என்னை புகழ்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அதிலே அது ஆண்டவர் முதலே வான் பண்ணிட்டாரு, இது ஏமாத்துகிற ஆவி, இது வஞ்சிக்கிற ஆவி, ஊழியக்காரன் என்கிற பெயரில் இது வஞ்சிக்க வந்திருக்கிற ஆவி, சாத்தானுடைய தந்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானுடைய தந்திரங்கள். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவளாருங்கள், விழித்திருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நல்ல தேசத்துக்காக ஜெபிப்பாங்க.
தீர்க்கதரிசனெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லா பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் பார்க்க வந்தாங்க, இப்போ என்னால் ஜெபிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையும் எனக்கு வரல, நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், என்ன நடந்துச்சு, எப்போ இருந்து முடியல அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒரு நாள் நான் வீட்டு வேலை செய்து கொண்டு இந்த வாசப்படியில் உட்காந்து சில வீட்டு வேலை செய்து கொண்டு இருந்தேன். அந்த வழியாக ஒரு ஊழியக்காரர் வந்தார், கையில் பைபிளோடு வந்தார். அவர் வந்து நின்று சொன்னார், பேசினார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார்னு சொன்னதுக்காக, சரி வாங்க ஐயா, பைபிள் வச்சுருக்கார், ஜெபம் தானே பண்ண, ஜெபிக்க சொன்னார், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் முழங்கால் போட்டு இவங்க முழங்கால் போட்டிருந்தார். திடீர்னு ஜெபித்து கொண்டு இருந்தவர் ஆவியில் நிறைய அந்நிய பாஷை பேசி என் தலையில் வந்து கை வச்சுட்டாரு. வச்ச உடனே ஒரு இருள் வந்து என் மேலே விழுந்துச்சு. அதோட என் ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சு. ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தை வரல. அவர் போயிட்டார், அவ்வளோதான். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்தது. சாத்தான் பைபிளை தூக்கிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வருவான். ஊழியக்காரன்ற பெயரில் தான் வருவான், தீர்க்கதரிசி என்ற பெயரில் தான் வருவான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வருவான். கவனம். அதனால தான் வேதம் சொல்லுது, அவன் சாத்தானுடைய தந்திரங்கள். நீங்கள் ஒரு ஆள் தீச்சட்டி எடுத்துட்டு கடவுள் உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார்னா உள்ள விடுவீங்களா? உங்களுக்கு தெரியல. சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் பைபிளோடு தான் அவர் அனுப்புவான் உங்கள் வீட்டுக்கு. உங்களை முடக்குவதற்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஒரு வஞ்சிக்கிற ஆவினால் உங்களை அமைக்கிறேன்னு சொல்லி சாத்தான் ஆட்களை அனுப்புவான். இன்னைக்கு பிசாசனுடைய தூதர்கள், ஊழியர்கள் என்கிற பெயரில் நாட்டில் சுற்றி திரிகிறார்கள். கவனம். ஆனால் தான் வேதம் எச்சரிக்கிறது, விழிப்பாருங்க, எச்சரிக்கையாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், எல்லா ஆவிகளை நம்பாதிருங்கள், எல்லா தீர்க்க தரிசனத்தை நம்பாதிருங்கள், எல்லா பிரசங்கத்தை நம்பாதிருங்கள். வசனத்தில் தெளிவாருங்க. ஏனால் எதிராளியாகிய பிசாசு ஏமாற்றும்படி சுற்றி திரிகிறான். எழுப்புதலை முடைக்கிறணும், எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுகிறவளை முடைக்கிறணும், எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறவங்க செயல்படுகளை முடைக்க விடுவதில் சாத்தான் இன்றைக்கு கவனமாக இருக்கிறான். அதனால அவனுடைய தந்திரங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படிங்க ஊழியம் செய்கிறது? இதனுடைய விசுவாசியாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீங்க எப்பவும் பரிசுத்த ஆவியில நிறைந்திருங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியில அனலாயிருங்க. சாத்தானுடைய தந்திரங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவன் ஒண்ணு ஏமாத்திர முடியாது. நீங்க சொல்லுங்க, சாத்தானே நீ ஏமாத்த முடியாது. நீங்க அப்படிலாம் சொல்லணும், பிசாசை பார்த்து பேசணும். அல்லேலூயா. இயேசு பேசினார்ல, அதுக்கு அவர் கொசலம் விசாரித்து கொண்டிருக்கல, எங்கேருந்து வந்த அல்லது உனக்கு யாரை பார்க்க வந்த அப்படிலாம் சொல்ல. அது யோபுடைய சரித்திரத்தில் தான் கேட்டார். இயேசு உலாம்பர் அப்பாலே போ, வெளியே போ, வெளியேறி போ, பேசாத, புறப்பட்டு போ, நேரடியாக பேசினார். நீ சொன்ன பிசாசே, நீ என்ன தந்திரமாக இருந்தாலும் என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். உன் ரகசியம்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதற்கு எப்பவும் பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தில் நம்ம இருக்கணும், ஆவியானுடைய வழி நடத்தலுக்குள்ள நம்ம இருக்கணும், ஆவியானுடைய குரலை எப்பொழுது கேட்கிறவங்களா இருக்கணும். அப்பொழுது சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்று நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. சரி, அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கிறதற்காக எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்கிறது. 13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அவனை எதிர்க்கணும், அவனை ஜெயிக்கணும், அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ யுத்த களத்துக்கு போனா, ஒரு யுத்தத்தில் போகும்போது சாதாரண ட்ரெஸ்ஸோட போக முடியுமா? அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது அதுக்கென்று ஒரு தலைச்சீரா, மார்க்கவசம், அதற்கென்று உடம்பெல்லாம் போடுகிற கவசங்கள், அதற்கென்று ஒரு ஷூ இருக்கும், பாதரட்சை, பட்டயம் இருக்கும், கேடயம் இருக்கும். அப்படிதான் இப்போ உள்ள ஆர்மியில் கூட அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது. ஆர்மி யூனிஃபார்ம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க போட்டிருக்க தொப்பி,
அவங்க என்னென்ன கொண்டு போகணும், கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். சும்மா இப்போ யுத்த காலத்தில் பேண்ட் ஷர்ட்டை போட்டு போய் அப்படி யுத்தம்லாம் பண்ண முடியாது. சேரீ கட்டிக்கிட்டுலாம் போய் யுத்தம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்கிறாரு, அதை போட்டுக்கிட்டு தான் போய் நிற்க முடியும். அதே மாதிரி ஆவிக்குரிய யுத்தம் பண்ண, பிசாசை எதிர்க்க தேவன் நமக்கு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார்.